திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தையை பெண் ஒருவர் கடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழந்தை இல்லாத ஏக்கத்தில் கடத்திவிட்டதாக கண்ணீர் விட்ட பெண் மீது காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன? திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தையை ஆட்டோவில் கடத்திச் சென்ற பெண் அடுத்த சில மணி நேரங்களில் போலீசாரிடம் வசமாக சிக்கினார். கடத்திய குழந்தையுடன் போலீசில் சிக்கிய பெண்ணின் திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவருடைய மனைவி சுகன்யா. கர்ப்பிணியான அவர் கடந்த 11ஆம் தேதி பிரசவத்திற்காக திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அன்றைய தினமே அவருக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. சுகன்யாவிற்கு துணையாக அவருடைய உறவினரான பிரேமாவும் உடன் இருந்துள்ளார். இந்நிலையில் பிரசவ வார்டில் சிகிச்சைக்காக வந்திருப்பதாக கூறி பெண் ஒருவர் சுகன்யாவிற்கு அறிமுகமாகியுள்ளார். தன்னுடைய பெயர் மீனாட்சி என்று கூறி சுகன்யாவிடம் அவர் நெருங்கி பழகியுள்ளார். அவ்வப்போது டீ வாங்கி கொடுத்து சுகன்யாவை விழுந்து விழுந்து கவனித்துள்ளார். இதுதான் இறுதியில் அவருக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்கும் என்று அவருக்கு தெரியாமல் போனது. சனிக்கிழமை காலை தன்னுடைய குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்திவிட்டு வருவதாக சுகன்யா கூறியுள்ளார். அதற்கு வார இறுதி நாள் கூட்டம் அதிகமாக இருக்கும், நீங்கள் சிரமப்பட வேண்டாம், குழந்தையை நானே எடுத்து சென்று ஊசி போட்டுவிட்டு திரும்ப எடுத்து வருகிறேன் என்று கூறியுள்ளார். அவரை நம்பி குழந்தையை கொடுத்தனுப்ப நீண்ட நேரமாகியும் மீனாட்சி திரும்ப வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சுகன்யா மருத்துவமனை முழுக்க தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை, மீனாட்சியையும் காணவில்லை. இதனைத் தொடர்ந்து குழந்தை காணாமல் போனதாக அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போலீசார் விசாரணையில் இறங்கினர். குழந்தையை கடத்திச் சென்ற பெண் யார், எங்கிருந்து வந்தவர், தற்போது எங்கே மாயமானார் உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். போகும்போது அந்த பெண் தன்னுடைய பையை மருத்துவமனையிலேயே விட்டுச் செல்ல அதை கைப்பற்றி ஆய்வு செய்த போது பான் கார்டு அப்ளை செய்யக்கூடிய ஃபார்ம் ஒன்று சிக்கியது. அதில் குழந்தையை கடத்திய மீனாட்சியின் செல்போன் எண் சிக்க அதை டிராக் செய்து துறையூர் அருகே வைத்து மீனாட்சியை தொக்காக தூக்கினர். அவரிடமிருந்து கடத்தப்பட்ட சுகன்யாவின் குழந்தையையும் பத்திரமாக மீட்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியை சேர்ந்த மீனாட்சி குழந்தை இல்லாத ஏக்கத்தில் சுகன்யாவின் குழந்தையை கடத்தி அதை வளர்க்க முடிவெடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருச்சியிலிருந்து ஆட்டோவில் ஏறி குழந்தையுடன் தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து குழந்தையை தாயிடம் ஒப்படைத்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட மீனாட்சியை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். சிகிச்சைக்காக வந்திருப்பதாக கூறி அரசு மருத்துவமனையிலிருந்து ஆண் குழந்தையை பெண் ஒருவர் கடத்திய சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.